Hi. நம்ம இப்ப ரீசெண்டா நான் வந்து ஒரு போல் கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஸ்டஃப்டு பிரெட் வேணுமா இல்ல plain buns வேணுமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆல்மோஸ்ட் 80% எல்லாருமே வந்து ஸ்டஃப்டு பிரெட் தான் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டஃப்டு பிரெட் தான் செய்ய போறோம். பிரெட் ஃப்ரம் ஸ்கிராச், ஈஸ்ட் பொங்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே நான் சொல்லி தர போறேன். இதுல இன்னும் ஒண்ணு என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து விதவுட் அவன் வந்து நான் அதாவது 2 பிரெட் வந்து செஞ்சு ஒன்று வந்து வித் அவன் பண்ணுறேன், இன்னொன்று விதவுட் அவன் பண்ணுறேன். ஸோ விதவுட் அவன் பண்ணுறது வந்து எப்படி டேர்ன் அவுட் ஆகுதுங்கிறது உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ எந்த பிரெட் ரெசிபியாக இருந்தாலும் நமக்கு வேணுங்கிறது வந்து லிக்விட், எனி லிக்விட், ஆனால் வார்மாக இருக்கணும். இப்படி கையை உள்ளே விட்டிங்கன்னா கையை வைக்கிற அளவுக்கு பொறுக்கணும், இந்த கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ இதில் வந்து நான் 400 ml ஆஃப் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் திருப்பி வார்மாக வச்சுருக்கேன். சரியா? இதில் சுகரு, ஈஸ்ட், இந்த ஈஸ்டையும் போட்டு இது வந்து இப்போது நமக்கு கண்டிப்பாக இது பொங்கி வரணும். இது பொங்கி வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம பண்ண முடியும். இது பொங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது பொங்கி வர்றதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் இங்கே மற்ற எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகவே முடியும். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒன்றா உங்களோட ஈஸ்ட் வந்து பழைய ஈஸ்டாக இருக்கணும், இல்லைன்னா பால் ரொம்ப சூடாக இருந்து அது வந்து ஈஸ்ட் வந்து பொங்காமல் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வழித்து எடுத்துருங்க. ஓகேயா? இப்போது இதில் இது வந்து ஒரு 50 grams பட்டரை வந்து நான் உருக்கி வச்சுருக்கேன். இங்கே சும்மா உருக்கி வச்சா போதும், ரொம்ப அதை முருக வைக்கணும்லாம் இல்லை. அது ஒரு 50 grams பட்டரு. அதை இந்த இதில் வந்து 3 cups ஆஃப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை வந்து இப்போது பாதி மட்டும் போட்டுட்டு இதுக்கு வேணுங்கிற சால்ட், நம்ம அப்போ ஈஸ்ட் பொங்குறதுக்காக மட்டும்தான் சுகர் போட்டோம். இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா சுகர், இது இன்னும் தண்ணியாக இருக்குது இல்லையா, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். நம்ம நார்மலாக மாவு எப்படி பிணைவோம் சப்பாத்திக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி மாவு பிணைவோமோ அதே மாதிரி பிணைஞ்சா போதும். நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு வரணும். நான் இப்போ 400 ml பால் எடுத்திருக்கேன் இல்லையா, லிக்விட். நீங்கள் வெறும் தண்ணி எடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்க, அதை விட கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை விட கம்மியாக மாவு செலவாகும் உங்களுக்கு. இப்போது இதில் இந்த மாவை நான் ஆட் பண்ண, அதாவது 3 கப்பு மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 400 ml ஆஃப் இதுக்கு லிக்விடுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னுமே வந்து உங்களுக்கு மாவு இல்லை, மாவு நமக்கு இன்னும் போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது பார்த்தீங்களா நமக்கு. ஸோ இப்போது நான் இங்கே ஏற்கனவே இன்னும் 1 கப்பு 3/4 கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி போட்டுட்டு திருப்பி இப்போ நமக்கு அந்த சப்பாத்தி மாவு மாதிரி வருது பார்த்தீங்களா. இப்போது நம்ம ஸ்பேச்சுலாவை எடுத்துடலாம். இப்போ கையை வச்சு பனைய ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குங்கிறது தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த 3/4 கப்பில் இருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஸோ அப்ராக்சிமேட்டாக 3.25 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும். உங்களுக்கு கையில் கம்ப்ளீட்டாக ஒட்டாமல் இருக்கணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் மாவு பிணையணும். அந்த 3/4 கப்பை வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். உங்களுக்கு மாவு வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்கணும், இருந்தால் தான் உங்களுக்கு பிரெட்டு கரெக்டாக வரும். சரி, இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நான் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மாவு போட்டேன். ஒட்டுச்சுன்னா மட்டும் சேருங்க. இந்த மாதிரி வர்ற வரைக்கும் மாவு போட வேண்டியிருக்கும். சரியா? இதுக்கப்புறம் இன்னொரு 5 மினிட்ஸ் மாவை நல்லா பிணைஞ்சு விடுங்க. நீங்கள் கீழே இந்த ஃப்ளோரில் போட்டு அப்படி பண்ணிங்கனாலும் சரிதான், இல்லை இதுலேயே நான் இந்த இதுலேயே பண்ணிடுறேன் அப்படின்னு என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஆனால் அப்போ வந்து லேசாக இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் பரவாயில்ல, எதுவும் போட வேண்டாம், மாவு போட வேண்டியதில்லை. இதுக்கு மேலே நல்லா பிணைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் மாவு. நல்லா இப்படி தொட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு அப்படி மேலே எழும்பி வரணும். இந்த மாதிரி இருக்கும்போது இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இதுக்கு மேலே ஒரு துணியும் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி ஒரு வார்ம் பிளேஸில், கிச்சன்லேயே ஒரு வார்ம் பிளேஸில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கிளைமேட் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ அதனால் மோஸ்ட்லி இன்னொரு 2 ஹவர்ஸில் பொங்கி வந்துடும் நினைக்கிறேன். 2 ஹவர்ஸ் கழித்து காட்டுறேன் உங்களுக்கு. இட் இஸ் மோர் தேன் 2 ஹவர்ஸ். இப்போது கேன் சி ஸோ இதை நான் இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நீட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பாருங்கள், நான் மாவே போடலை. மாவு போடாமல் இதை இப்படி நீட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இப்படி வந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி இந்த பவுல் வச்சு இப்படி கவுத்தி இப்படி வச்சிருவோம். ஓகே, இன்னொரு 1/2 அன் ஹவர் கழித்து வந்து பார்க்கலாம். நான் இங்கே சீஸ் வந்து திருவி வச்சுருக்கேன் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக. அதில் வந்து கொஞ்சமாக ஆரிகானோ, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் பெப்பர் பவுடர், சால்ட் போட வேண்டியதில்லை சீஸ் இதுக்காக. இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதுதான் நமக்கு ஸ்டஃபிங். பாருங்கள், இப்போது நம்ம ஒரு 1 ஹவருக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இது பண்ணோம் இல்லையா, அது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வேறு எதுவும் பண்ண வேண்டாம். நான் இதை ஹாஃபாக பிரிச்சுக்க போகிறேன். ஹாஃபாக பிரிச்சுட்டு இந்த பாதியை வந்து இதை அப்புறமா நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் தூக்கி அந்த பக்கம் வச்சிடுறேன் நான். இப்போது இந்த இது இருக்குது இல்லையா, இதை நான் 3 பங்காக பிரிச்சுக்கிறேன். இது 3 பங்காக பிரிச்சுட்டு
சீல் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இதே மாதிரி மற்ற ரெண்டையும் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, இப்போ இது வந்து இப்படி இருக்கட்டும். இதே மாதிரி தான் அடுத்து ரெண்டையும் பண்ண போகிறேன் நான். இப்போ இது 3மே பண்ணி முடிச்சுட்டேன். இன்னும் சீஸ் இன்னும் மீதி இருக்குது. நான் இப்போது இதை நம்ம நார்மலாக பண்ணுவோம்ல, ஜடை பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இந்த 3ஐயும் தெரியுதா, இந்த 3ஐயும் இந்த இடத்துல ஒன்றாக்கிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது வந்து இன்னொரு ½ an hour வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர், பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சிடலாம். நான் வந்து இங்கே 3 இது உருண்டை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இதில் கொஞ்சமாக போட்டுட்டு இதை இந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரோஸ் மாதிரி இருக்கும். இதை ஒரு டின்ல வைக்கிறேன். இதே மாதிரி அடுத்ததையும் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் 3ஐயும் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த பேன்லேயும் கீழே வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த இதுக்கு வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் கட் பண்ண முடியாதுன்னு சொல்லி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதையும் இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இது ஒரு இந்த ரெண்டுமே இன்னும் ஒரு ½ an hour நல்லா ப்ரூவ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ ஒரு 40 minutes ஆயிருக்கு பாருங்கள். நல்லா டபுள் சைஸாக ஆயிருக்கு திருப்பியும். சரியா, இப்போது நான் இந்த டைமில் வந்து நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். என்னோடய அவன் 200 degrees இதுக்கு வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பட்டர், நல்ல மெல்டட் பட்டராக இது மேலே போட்டுக்கோங்க. பட்டர் போட்டிங்க அப்படின்னா தான் இந்த கலர் ஷைனிங்காக கிடைக்கும். இப்போ அவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. நான் இதை போய் அவனில் வைக்க போகிறேன். 20 minutesக்கு வைக்க போகிறேன். வச்சுட்டு இன்பிட்வீன் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி விதவுட் அவன் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு பேட்ச், அந்த ரோஸ் மாதிரி இருக்கிற பேட்ச் இருக்குல்ல, அது வந்து இந்த இதில் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு அலுமினியம் பாத்திரம் இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள். உள்ள பார்த்தீங்களா சாண்ட் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 15 minutesக்கு அடுப்பில் மீடியம் ஹை ஹீட்டில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் அந்த ரோஸை வந்து உள்ளே வைக்க போகிறேன். அதையும் காட்டுறேன். இப்போ இது மேலே இன்னும் ஒரு ஸ்டாண்டு வச்சிடுறேன் நான். ஏன்னா இது வந்து சின்ன பாத்திரங்கிறதுனால இது மேலே இதையும் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். நான் இது வந்து அப்பப்போ செக் பண்ணிக்க போகிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் வந்து கரெக்டாக வந்ததுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். தப்பாக வந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே,
அவனில் இருக்கிறதும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதையும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா இதுலேயுமே நல்ல ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நான் இப்போ இதை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்க போகிறேன். இந்த ஹீட்லேயே இன்னொரு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்துட்டு இப்போ அவன்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். இது நல்ல கலர் வந்திருக்கு. இதில் பட்டர், இந்த பட்டர் நீங்கள் தடவுனீங்கன்னா நல்ல ஒரு கிளேஸ் இருக்கும். இந்த பிரெட் மேலே வந்து ஒரு கிளேஸ் இருக்கும். இது வந்து இன்னொரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இது ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணவே முடியும். இப்போ தொடக்கூட முடியாது. இந்த ப்ரெட்டுமே இதிலேருந்து நான் எடுத்துட்டேன். நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது இன்னும் ஹாட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இதை நான் பிச்சு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல கட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ப்ரெட்டு. சீஸ் வந்து நம்ம நிறைய வைக்கலை இல்லையா, ஸோ அதனால் அது உள்ளே நம்ம சாப்பிடும்போது இருக்கும். ஸோ இருங்க, நான் இது வந்து ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி இது வந்து நீங்கள் இன்னும் சிக்கன் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணதெல்லாம் தெரியும். நல்லா பாருங்கள், சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி உள்ளே இருக்குது. ஸோ சீஸ் இந்த ப்ரெட்டு கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம பிச்சு பார்க்கலாம். இது வந்து நம்ம அவன் இல்லாமல் இதில் பண்ணது. நல்லா இதாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இது நான் பிச்சு பார்க்க போகிறேன். நல்லா பேக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மெத்தடு. பார்த்தீங்களா, ஸ்டஃப்டு பிரெட் எவ்வளோ ஈஸியாக பண்ணிடுறேன். என்ன வேணால் நீங்கள் ஸ்டஃப் பண்ணலாம். நீங்கள் வந்து சிக்கன் கொத்துக்கறியை வதக்கிட்டு அதை உள்ளே வச்சு அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் சீஸ்லாம் வச்சிங்கன்னா இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு வேண்டாம், இப்போ அடுத்தடுத்து ஒரே சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டதுனால வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன். நான் பட் அவன் இல்லாமல் இந்த இதில் பாத்திரத்தில், அலுமினிய பாத்திரத்தில் நான் பண்ணேன் இல்லையா, இது வந்து இட் இஸ் கம் அவுட் ரியலி வெல். நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ், எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். இப்போ வந்து அந்த சைடில், கேமரா சைடில் வந்து ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து வேர்டிக்ட் கொடுப்பாங்க. எப்படி இருக்கு சந்தியா? செம்ம சாஃப்டாக இருக்குமா? ஓகே. ஸோ வந்து அதுவுமே டேஸ்டாக இருக்கு. ஸோ திஸ் டைம் நான் வந்து அவன் இல்லாமல் வந்து நான் பன் ட்ரை பண்ணியிருக்கேன். இட் இஸ் கம் அவுட் வெல். இதே மாதிரி தான் எல்லாமே. அவனில் நீங்கள் என்னெல்லாம் வைக்கணுமோ அது இதே ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி இப்போ நீங்கள் பீட்சா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேம் ப்ரொசீஜர் நீங்கள் பீட்சா பண்ண வேண்டியதான். இதே மாதிரி இனி அடுத்து நம்ம வரப்போகிற கிறிஸ்மஸ் டைமுக்காக கேக்கு இதெல்லாம் நான் பண்ண போகிறேன். இதுவுமே நான் வந்து அவன் இல்லாமல் நான் ஒரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். பட் நான் வந்து எனக்கு அவன் என்கிட்ட இருக்குங்கிறதுனால எனக்கு அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நான் உங்களுக்காக ஒரே ஒரு தடவை அவன் இல்லாமல் நான் வந்து அடுப்பில் நான் உங்களுக்கு கேக் செஞ்சு காட்டுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.